மோடி கொடுக்குறாங்க இவனாரு சார் வருது எங்க தவிர தமிழ்நாடு தமிழருக்கு வெளியேறு வெளியேறு வடநாட்டாளே வெளியேறு. நீ டிஷர்ட் கழுந்து விட நீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க யாருக்கு வேலை பார்க்க முடியும்? யார் சம்பளம் தர? அண்ணாமலை சம்பளம் தராரா? உங்களுக்கு அண்ணாமலை சம்பளம் கொடுத்துருக்கான்னு கேட்கிறேன் நான். இல்ல பிஜேபி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? மோடி கொடுக்குறாங்க இவனாரு சார் வருது எங்க தவிர அவன் பேசுறான் என்ன அவன் பேசுறான் மரியாதை உங்களுக்கு அவன் பேசுற யாரு யாரு பாது கண்டு போலாம் வாடப்படம் மரியாதை சும்மா விட மாட்டேன். மரியாதை பேசு மரியாதை எல்லாத்தையும் போச்சு जय जय अन्नामलै जय अन्नामलै जय अन्नामलै जय जय अन्नामलै जय अन्नामलै जय अन्नामलै जय अन्नामलै जय जय अन्नामलै जय अन्नामलै जय अन्नामलै தமிழ்நாடு தமிழருக்கு வெளியேறு வெளியேறு வடநாட்டாளே வெளியேறு
வெளியேறு வெளியேறு வடநாட்டானே வெளியேறு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு இந்தியா மற்றபடி பிறரை விட்டு நீங்க வந்து அவங்களுக்கு பேசாதீங்க. ஸ்டாலின் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி எடப்பாடி எப்படி பேசுறாரோ அதே மாதிரி பேசுங்க. ஆனா வந்து இங்க பதட்டமான நிலைமை இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல விட்டு வேற இடத்துல பாத்துங்க. பதட்டத்தை நீங்க தான் சரி பண்ணணும். அதை நாங்க கிரியேட் பண்ணுவோம். பதட்டம் நீங்க பதட்டத்தை சரி பண்ண வேண்டியதான் சார் நீங்க. நாங்க பாத்துக்கிறோம். பதட்டத்தை யார் பண்றாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போங்க. அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஆனா உங்களோட சபார்டினேட் அப்படி பேசல. எங்கிட்ட வந்தோடனே ரொம்ப ரஃபா தான் பேசுறாரு, மோசமா தான் பேசுறாரு. எங்க உரிமை மேல கை வச்சாருன்னா அப்புறம் நாங்க வேட்பாளர் நாங்க போடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனா பிற அமைப்பு பிற கட்சிகளை தாக்கி பேசுறது வேண்டாம். நீங்க போங்க. வாடாப்புறம் பேசுறாரு. ஒரே நிமிஷம் வந்து இன்னொரு கேட்டது போலீஸ்காரர் பிஜேபி உங்க கட்சி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன பேசுறாங்க நான் வீடியோ பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனா அவங்க வந்து இந்த இடத்துல ஓட்டு கேட்கறது 100% வந்து அவங்க ரைட்ஸ் இருக்கு. ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி இவங்க அச்சடிச்சு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயமா ஏற்படும். அவங்க வந்து அந்த நோட்டீஸை மடித்து உள்ள வச்சுட்டு எந்த கட்சிக்கு ஆதரவா வேணாலும் ஓட்டு கேட்டு நான் அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனா அவங்க வந்து இந்த இடத்துல அந்த நோட்டீஸை நீங்க சீஸ் பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு அனுமதி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது என்னதான் பண்ண விடாம நீங்க பண்ணக்கூடாதுல்ல. அது நீங்க பண்ணக்கூடாதுல்ல. நோட்டீஸ் வாங்கி படிச்சுவாங்க. நான் வாங்கிக்கிறேன். இங்க வந்து அதை பேசுவாங்க பேசணும். ஆனா வந்து கண்டிப்பா அதனால நாங்க அமைதியான முறையில் இங்கதான் இருக்கோம். அதான் நாங்க கைப்பெண்ணிங்களா தான் இருக்கோம். நாங்க அமைதியா இருக்கோம். மொழி இதெல்லாம் நீங்க போங்க. எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டாங்க. அங்க போங்க. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நீங்க ஒரு கட்சியை மட்டுமே நீங்க குறிப்பிட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்குன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நோட்டீஸ் அது எதுக்கு நீங்க விநியோகம் பண்ணாங்க? அப்படி பண்ணக்கூடாது. இல்ல சார், நீங்க நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து பேசுறதா எலெக்ஷன் கமிஷன் முடிவு எலெக்ஷன் ஆஃபீஸர் முடிவு எலெக்ஷன் கமிஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முடிவு பண்ணுது சார். இல்ல சார், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வரணும். அதை நான் பர்மிட் பண்ணேன். லாண்டார் யார் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குற நோட்டீஸ் நீங்க விக்டிமா பேசுறீங்க. அப்படிலாம் கிடையாது. விக்டிம் இல்ல சார். நீங்க அவங்க வாடா போடான்னு பேசுனாங்க. இல்ல நான் கேட்கிறேன் சார். இல்ல நீங்க வந்து வாடா போடான்னு பேசி பிரச்சனை உருவாக்கினா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்ல அமைதியா ஜனநாயக ரீதியா பிரச்சாரம் பண்ண வந்த எங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே இல்ல நாங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க. நீங்க விநியோகிச்ச அந்த நோட்டீஸ் வந்து தவறா இருக்கு. அந்த நோட்டீஸ் எங்க? அந்த நோட்டீஸ் தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இல்ல சார், நோட்டீஸ் எல்லா கட்சியும் இருக்காங்க. பிஜேபி நோட்டீஸ் கொடுக்குறாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க? திராவிடத்தால் கிரீன் தோன்றாங்க. அது இருக்கு, புக் இருக்கு, நான் காமிக்கிறோம். கொடுக்குறாங்க சார். நீங்க தான் வாங்கணும் சார். நாங்க சார் பண்ணணும். நான் பார்த்து என்னோட லிமிட்ல அந்த மாதிரி சர்வ் பண்ணலைங்க. இல்ல சார், எங்களுக்கு நிறைய வந்துச்சு. 54 பக்கம் புக்கே போட்டிருக்காங்க. 54 பக்கம் புக்கே போட்டிருக்காங்க. அவங்க புக் போட்டாங்கன்னா நீங்க அதை கொடுங்க. நீங்க அதே போல நீங்க அதையும் ரிட்டர்னிங் ஆஃபீஸ்ல கொடுங்க சார். அது நாங்க முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்க இந்த மாதிரி எல்லாம் ரவுடித்தனம் பண்ணல. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதான் சார். நீங்க விநியோகிக்கிற நாங்க என்ன சொல்றோம்? ரிட்டர்ன் ஆபீசர் கிட்ட அவங்க சொல்லட்டும். எதுவா இருந்தாலும்
இங்க வந்து நீ பேசவே கூடாது, நீ கேட்கவே கூடாது, நீ மேடையே பேசக்கூடாது. நீங்க வேட்பாளர் வந்துட்டு இருக்கிறாரு, வரட்டுங்க. நீங்க அவர் ஆதரிச்சு பேசுங்க. எல்லா கட்சியும் எப்படி பேசுறாங்களோ அதே போல நீங்க அதே மாதிரி தான் கேள்வி கேட்கறோம். வேற குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் நீங்க வந்து இது பண்றது தப்பு. 45 இடத்துல பேசிருக்காரு. சரிங்க. நேருக்கு திரும்ப issue ஆகுதுன்னா ஆக்குறவங்கள பேசுங்க சார். நீங்க என்னட்ட வந்து issue ஆகுதுன்னா இங்க இவ்வளவு இடத்துல create பண்றவங்க தான் சார் பார்க்கணும். 45 இடத்துல எந்த இஷ்யூ ஆகல சார். 45 இடத்துல எந்த இஷ்யூ ஆகல. இப்ப இஷ்யூ பண்றது யாரு? நாங்களா? இல்ல சார், இப்ப எங்க நான் கேக்குறேன், யார் பண்றாங்க? கிரியேட் ஆகுதுன்னா அப்ப அது யாரு பண்றவங்கள போய் பேசுங்க சார். அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கேக்குறேன், அண்ணாமலை சார் வர்றாரு, நான் இருங்க. இப்ப அண்ணாமலை வர்றாரு, நான் போய் பிரச்சனை பண்றேன், அண்ணாமலை போய் இதே மாதிரி சொல்லுவீங்களா? பிரச்சனை ஆகுது பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்க தாராளமா சொல்லலாம் சார். அப்படி சொல்லிருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கு நாங்க பாக்குறோம். சொல்லிருக்கீங்களா? எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு யார் அப்படிங்க அண்ணாமலை சொன்னாலும் தப்புதான். நீங்க ஆமா சார், யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள தான் பிடிக்கணும். நாளைக்கு திருடம் வருவாங்கிறது நாய் கடை நாங்க மூட முடியுமா? என்ன திருடம் தான் பிடிக்கணும். நீங்க சொல்ற அந்த விநியோகிச்ச அந்த நோட்டீஸ்னால ஒரு இஷ்யூ தான். வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல போட்டு சொல்றாரு. டீசர்ட் கல்ட்டுன்னு சொல்றாருங்க. இந்த பொடி கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. மே 17 அது ஒரு சொல்ல போறாரு. சார் அவர் சொல்றாரு. அவங்க நீங்க வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வண்டி இன்னும் வரல, வண்டி வந்துட்டு இருக்கு. அடுத்த அது அங்க இருக்கு, ஒண்டிப்புதூர்ல இருக்கேன், நான் பாக்குறேன். நீங்க பிஜேபி கூட பாக்குறீங்களா? அப்புறம் என்ன சார், நீங்க யாரு நிக்கிறாங்க எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன பேசணும்? நீங்க என்ன கேட்டீங்க? பர்மிஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு. இல்ல பர்மிஷன் இருக்குன்னு சொன்னா சரி, பர்மிஷன் காமிங்கன்னா வந்தானே காமிக்கிறோம், வண்டி வந்தானே காமிக்கிறோம், ரைட்டா? அப்புறம் நீங்க கூட்டணி இல்ல, நீங்க இந்த டிஷர்ட்டை கழட்டினா சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க டிஷர்ட் கழட்டு சொல்றது நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க யாருக்கு வேலை பார்க்க முடியும்? யார் சம்பளம் தர? அண்ணாமலை சம்பளம் தராரா? உங்களுக்கு அண்ணாமலை சம்பளம் கொடுத்துருக்காருன்னு கேட்கறேன் நான். இல்ல பிஜேபி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? யாருக்கு சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மிஸ்டர் குரலரசன், யாருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? பிஜேபிட்டியா? வந்து டிஷர்ட்டை கழட்ட சொல்றீங்க, யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம்? நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்க உங்க மேல, பாத்துக்கலாங்க. டிஷர்ட்டை கழட்ட சொல்றீங்க, டிஷர்ட்டை கழட்ட சொல்றாரு. நீங்க கூட்டணியா இல்லையா? நீங்க கூட்டணி அறிவிக்கலாம். இவன் கூட்டணி தான் முடிவு பண்றாரு போலீஸ்கார். இவர் தான் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட்டணி தான் உருவாக்கக்கூடிய போலீஸ்கார். அவர் தான். இதெல்லாம் நீ பேசுறதுனால தான் சொல்றேன் நான். நீங்க பேசுறதுனால தான் சொல்றேன் நான். நீங்க வந்து எந்த தோரணையில பேசுறது தெரியும். நீங்க கூட்டணியான்னு கேட்டீங்களா இல்லையா? டிஷர்ட்டை கழட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க குரலரசன் சார், நீங்க டிஷர்ட்டை கழட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க தான் பண்ணி சொன்னீங்க. நீங்க போங்க, நாங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் பேசிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சரி சரிங்க சார், கிளம்பு. பிஜேபிக்காக போலீஸ்கார வேலை பார்க்க வேண்டாம், அதெல்லாம் மத்தவங்க வச்சுக்கோங்க. மே 14 வைக்காதீங்க சொல்லிட்டேன் நான். மே 14 வேண்டாம், சரிங்களா? நீங்க எப்படி பிஜேபி வேலை பார்ப்பீங்க? அரசாங்கத்தில் வேலை பாருங்க சார். அரசாங்கம் நீங்க பிஜேபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க கிட்ட டிஷர்ட் கழட்ட சொல்லுவீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. யார்கிட்ட பேசுறீங்க தெரியாதா? அதான் நீங்க எதுக்கு சார் டிஷர்ட் கழட்ட சொன்னீங்க? டிஷர்ட் எதுக்கு கழட்ட சொன்னீங்க? நீங்க எதுக்கு கூட்டணியை பத்தி பேசுறீங்க?